ஹாய் கைஸ், உங்களோட நூறுல்லா. எங்கே நின்றுட்டுருக்கேன்னா மயிலாடுதுறை சிதம்பரம் சாலைங்க. வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ அது சுத்தமாக அந்த சாலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சாலையை வந்து அற்புதமாக ஒரு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு வழியில் பஸ் ஸ்டாப்லாம் அழகாக வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக சூப்பராக இருக்குது. நீட்டான ரோடுங்க. பைபாஸ் மாதிரி தனியாக போட்டு அந்த ரோடு தேவைப்பட்டால் வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம் தேவைப்பட்டால் உள்ளார போகிற மாதிரியும், இல்லாட்டி நேரடியாக சிட்டியை டவுனை டச் பண்ணாமல் போகிற மாதிரியும் வச்சுருக்காங்க. எப்படி பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படியே மாயவரத்துலேருந்து சிதம்பரத்துக்கு ஒரு பைக் பயணம்ங்க. ஆக்சுவலாக அப்படியே போகிற வழியில் உள்ள காட்சிகளெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணுவோம். பாருங்க, சிதம்பரம், அதாவது மயிலாடுதுறை சிதம்பரம் போகிற வழியில் ரோடு பார்க்குறதுக்கு நல்ல அதாவது பஸ் ஸ்டாண்டு நிறையா வடிவமைத்து போகிற வழியில் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சம் வழக்கமாக ரொம்ப இயற்கை சூப்பராக இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக மாடுகள் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு, கால்நடைகள். எந்த கவலையும் இல்லாமல் அதுக்குள்ளே கவலை அதுக்கு தெரியும். ஒவ்வொருத்தவங்க ஆங்கிளில் பார்க்குறப்ப எக்கரை பச்சை தான். ஆனால் எங்கே பார்த்தாலும் பச்சை இடம் தெரியும். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வாங்க அப்படியே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எங்கெங்கே பார்த்தாலும் பசுமைங்க. காலையில் மணி ஒரு 9-10 ஆகுது. கொஞ்சம் பசேல்னு வயல்வெளி, மரங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் தான். பாருங்கள், ஆக்சுவலாக பேக் சைடு ஓகே ஏரியா ரோடு ரொம்ப சூப்பரான ரோடு போட்டிருக்காங்க. மாயவரம் சிதம்பரம் ஹைவே சொல்லலாம் இந்த பேக் சைடில் இருக்குது. வேறு லெவலுங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து இன்னும் வார்த்தைகள் இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு பைக் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுருந்தேன். அது அப்படியே இன்றைக்கி மெட்டீரியலைஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அமைதியாக இருக்குது ரோடு. ஆனால் வாகனங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நேஷ்னல் ஹைவே இது மயிலாடுதுறை சிதம்பரம். இது வந்து சென்னையை கனெக்ட் பண்ணுது இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான நேஷ்னல் ஹைவே. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே கைஸ், வாங்க அப்படியே போய் பார்ப்போம். அந்த ரோடு நிறைய பாலம் போட்டிருக்காங்க. பைபாஸ் போகிறதுக்கு பாலம் நிறைய போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நான் இதை எதிர்பார்க்கல. மயிலாடுதுறை சிதம்பரம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இவ்வளவு ஒரு சூப்பராக போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீராணம் ஏரிங்க. காட்டுமன்னார்குடி பகுதியில் அதற்கு அருகில் உள்ள நத்தமலை, மானியம், ஆடூர், கொல்லுமேடு பகுதியில் வந்து நான் அப்படியே வந்துட்டுருக்கிறப்போ சைடில் வந்து வீராணம் ஏரி தண்ணி ஃபுல்லாக நிற்கிதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கொள்ளை அழகு. இந்த சைடு மரங்கள் சூழ, அது அதர் சைடு வந்து வீராணம் ஏரி தண்ணி நிறைந்திருக்க, நீர் பறவைகள் எல்லாமே வந்து அழகாக வட்டமடித்து அங்கே நீந்திகிட்டு இருக்க. அது வந்து கண்கொள்ளா காட்சியாக தாங்க இருந்தது. அது வந்து வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. அதான் டூ வீலரை அடிக்கடி நிறுத்திட்டு அதை படம் பிடிக்க வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்தது. நிறைய பேர் இந்த மாதிரியே வந்து டூ வீலரை சைடில் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பார்க்குற அந்த எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லைங்களா? அழகெல்லாம் மறந்து போயாச்சு. மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு. ஹாவ் அ கிரேட் டே அஹெட்.